அமரர் சண்முலிங்கம் ஐயா அவர்களது இனவெஞ்சலி கூட்டத்திலே கூடியிருக்கும் தோழர்கள், தோழியர்கள், கலைஞர்கள், கலையார்வர்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம். கலைஞர்கள் என்று எப்போது சொல்லத் தொடங்கினோம்? கிட்டத்தட்ட தமிழ் சமூகத்தில் அல்லது யாழ்ப்பாண சமூகத்தில் கலைஞர்களை மதிக்கின்ற பண்பு எப்போது தொடங்கியது? அதற்கு ஒரு வரலாறு. கிட்டத்தட்ட 50-60கள் வரை எந்த கலைஞனும் நேரடியாக மதிக்கப்பட்டதாகவோ, கௌரவிக்கப்பட்டதாகவோ, மதிப்பளிக்கப்பட்டதாகவோ வரலாற்று குறிப்பில்லை. இன்றைக்கு குழந்தை மாசருடைய இனவெஞ்சலி கூட்டம் பல்வேறு நாடுகளில் நடக்கிறது, பல்வேறு இடங்களில் நடக்கிறது. பிரான்சில் நாங்கள் கூடியிருக்கின்றோம். ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்கின்றது. ஆனால் இப்படி ஒரு பேராளுமை உலக பேரோடு நாங்கள் கூடி கொண்டாடுகின்றோம் என்கின்ற போது ஒரு கவலை அளிக்கின்றதாக இருக்கின்றது. ஏனென்றால் அவருடைய ஆளுமை அப்படியானது. அவரை நான் பல தடவை நேர் சந்தித்திருக்கின்றேன். அவருக்கு எனக்குமான உறவு கொஞ்சம் வித்தியாசமானது. அவர் பட்டுக்கோட்டை நாட்டுக்கூத்துக்குழுவோட அவருடைய தொடர்பு கிட்டத்தட்ட 60ஆம் ஆண்டிலிருந்து ஆரம்பிக்குது. அதனுடைய ஒரு முன்னுரை ஒன்றிலேயே எழுதுகின்றார். அவர்களுடைய கண்ணன் நாகப்பு அவர்கள் எழுதிய இந்த பட்டுக்கோட்டை கூத்துக்களும் கிராமிய கலைகளும் என்ற நூலுக்கு முன்னுரை எழுதினது குழந்தை மாசர் தான். அந்த முன்னுரையை குறிப்பிட்டார். 60ஆம் ஆண்டிலே இருந்து தான் பட்டுக்கோட்டை நாட்டு கூத்து அவருடைய குரு சுனா வித்யானந்தன் தான் முதல் அந்த ஒரு மரபொன்று இருக்கின்றது, ஒரு தொன்மையான மரபுன்றது வெளியில் கொண்டு வந்தது அவர் தான். அவருக்கு பிறகுதான் பேராசிரியர் வித்யானந்தன் அந்த உடையங்களை ஈடுபட்டார். அவர் அந்த கலையை அவர் எவ்வளவு நேசித்தார், அரங்கை எவ்வளவு நேசித்தார் என்றது அவரோட நேர கதைக்கும் போது தெரியும். 2004 அவருடைய முதல் நாடகத்தை நான் மண் சுமந்த யாழ்ப்பாணத்திலே போடும்போது நாடகத்தை பட்டுக்கோட்டை இந்து கல்லூரியிலே பார்த்திருக்கின்றேன். அப்போது அவர் சந்தித்ததில்லை.